புதிய கோணத்தில் டெக்கான் கிரானிக்கில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் எடுத்திருக்கிறோம். ஷிகா முகர்ஜி தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்களுக்கான உள்ஒதுக்கீடு அந்த தீர்ப்பு வந்தது இல்லை, அதை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோணம் என்னவா இருக்குது அப்படின்னா, பிரதமர் மௌனத்தை கலைக்க வேண்டும் அப்படின்னு. இதனுடைய சாராம்சமே உள்ஒதுக்கீடு கோரிக்கை, சாதி வாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக மாறி இருக்கிறது, இது பற்றி தான் இந்த கட்டுரை பேசுகிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு மணி. வணக்கம். உள்ஒதுக்கீடு தீர்ப்பு, அதை ஒட்டி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் பாஜகவுக்கு தரக்கூடிய சவால்கள் அந்த கட்டுரை பேசுது. உண்மையில் சவாலை ஏற்படுத்திருச்சா? ஹியூஜ் சேலஞ்ச், பெரிய சவால் இது. உள்நாட்டு அரசியலில் பெரிய சவால். இன்றைக்கி ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு சவாலாக வந்துட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒன்று, ஃபாரின் பாலிசியில் பங்களாதேஷ் கிரைசிஸ் மிகப்பெரிய மோடி கவர்மெண்ட்டோட 10 ஆண்டு காலத்தில் பெரிய சவால். உள்நாட்டு அரசியலில் சாதிவாரி கணக்கெடுப்பும் உள்ஒதுக்கீடும் ஒரு பெரிய சவாலாக வந்துட்டுருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு கூட செகண்டரி என்னை பொறுத்த வரைக்கும். ப்ராப்ளம் இஸ் வித் த சென்சஸ். 10 வருஷமாக எடுக்க வேண்டிய, 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய சென்சஸ் கொரோனாவால் தள்ளி போய் நான் 2021 வர வேண்டியது 24 வந்துடுச்சு. சென்சஸை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. இந்த புதிய அரசாங்கத்தோட பாலிசி டாக்குமெண்ட்னு 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று பிரசிடென்ட் அட்ரஸ், இன்னொன்று பட்ஜெட். அது ரெண்டிலுமே சென்சஸை பற்றி எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் சென்சஸ் எடுக்காததான் இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது. இந்தியா பிளாக் ஏன் அதை பெருசுப்படுத்த மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. சென்சஸ் இல்லைன்னா உங்களால் எந்த நலத்திட்டங்களையுமே மேலே கொண்டு போக முடியாது. எல்லாமே 2011 சென்சஸில் இருக்குது. 10 நாளைக்கு முன்னால் திருமதி சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் எம்பிஸ் கிட்ட பேசும்பொழுது, சென்சஸ் எடுக்காததால் 12 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு வெளியில் இருக்காங்கன்றாங்க. விச் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. ரொம்ப சீரியஸான இஷ்யூ. சென்சஸ் எடுக்கும்பொழுது தான் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும். இல்லை மாநிலங்களில் எடுக்கிறது. மாநிலங்களில் எடுக்கிறதுக்கு சில நேரங்களில் அது உதவியாக இருக்குது. பட் பொதுவாக அதை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு தவறு அல்லது பிழை, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்ரோஷியஸ் ஆக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் எடுக்காமல் இருக்குது. ஒரு மாடர்ன் டெமோக்ரஸி எதுலையுமே ஒரு அரசு சென்சஸை தள்ளி போடவே முடியாது. 1872 ஆரம்பித்து 1931 வரைக்கும், இந்த 150 வருஷம் இப்போ வரைக்கும் இப்போமாய் தள்ளி போனதே கிடையாது. உங்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் கூட எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுக்காத நாடுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏமனு, உக்ரைனு, மியான்மார், அந்த பட்டியலில் நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு. ஸோ மோடி கவர்மெண்ட்டோட இந்த 10 ஆண்டு 11வது ஆண்டில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பிழைன்னு நான் பார்க்குறது, ரொம்ப ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது நாட் டேக்கிங் சென்சஸ். மறுபடியும் சொல்கிறேன், 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியோட 2 பாலிசி டாக்குமெண்ட், ஒன்று குடியரசுத் தலைவர் உரை, இன்னொன்று பட்ஜெட். ரெண்டிலுமே சென்சஸை பற்றி எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நலத்திட்டங்களில் பெரிய தேக்க நிலை இருக்குது, அது ரொம்ப முக்கியமான. ஆனால் இந்த கட்டுரையில் சொல்வது அரசியல் நெருக்கடி. சாதிவாரி கணக்கெடுப்பு, அது நீங்கள் அது அமைதியாகவே இருக்கிறது கொடுக்குற அரசியல் நெருக்கடி அப்படின்றது ஒரு பெரிய அழுத்தம் இனி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதை பற்றி பேச வேண்டிய தேவை வந்துருச்சு அப்படின்றது தான் அந்த இடத்துக்கு தள்ளிடுச்சு. அதாவது அவங்க அந்த கட்டுரையில் சொல்கிறாரு, புதிய நாடாளுமன்ற கட்டணம் ஒழுங்கும்போது இது சின்ன விஷயம், நாங்கள் அந்த மாதிரி சின்ன விஷயம்னு இப்போ நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோன்றதை சொல்ல முடியாது. அதுவும் எஸ்சி எஸ்டிக்கான உள் ஒதுக்கீடு ஒரு பிரச்சனைனா, ஓவரால் ரிசர்வேஷன் ஃபார் அதர் காஸ்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு உங்களுக்கு. லுக், நீங்கள் இப்போ இந்த எஸ்சி எஸ்டி உள் ஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது அதர் காஸ்ட் ஓபிசி ஆர் பிசி காஸ்ட் சென்சஸாக இருக்கட்டும், எல்லாமே விஜயன் ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ் இஸ் சென்சஸ். எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் அங்கே முடியும். நீங்கள் சென்சஸை ஓவர்லுக் பண்ணிவிட்டு இந்த கணக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஆமாம், இது சென்சஸோடு சேர்த்து எடுக்கணும். அதுதான் கோரிக்கை. வெள்ளக்காரன் 1931 எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ரிசர்வேஷனு, உள் ஒதுக்கீடு, மேல் ஒதுக்கீடு, கீழ் ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த 2011 சென்சஸுக்கு பிறகு சென்சஸ் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு 31க்கு பிறகு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 100 இயர்ஸ் அவுடேட்டட் டேட்டா வச்சு தான் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு தோராயமான மதிப்பீடாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு மோடி அரசு செய்ய வேண்டிய முதன்மையான காரியம், நம்பர் 1 ப்ரியாரிட்டியாக எது இருக்க வேண்டும் என்றால் சென்சஸ். அதில் இன்னொரு விஷயம் விஜயன், கடந்த காலம் மாதிரி பேப்பரில் எடுத்துகிட்டு போய் எனுமரேட் பண்ண வேண்டியதில்லை. டிஜிட்டல் வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஆனால் இந்த கவர்மெண்ட் சென்சஸே வேணான்னு ஃபீல் பண்ணது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% 31 சென்சஸுக்கு பிறகு வருதுன்றாங்க. அப்போ 21 சென்சஸை நீங்கள் 24, 25 எடுக்கலைன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் ஒருவேளை 26 எடுக்கிறீங்கன்னா அடுத்த சென்சஸ் 31 எடுப்பீங்களா?
இது ரொம்ப மோசமான விளைவுகளை நோக்கி நாம் நகர்றோம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பிரதமர் பேசுறப்ப சொன்னாங்க அது இன்னும் 100 வருஷம் ஆகுங்க இப்படியே போனா. ஆமா, இப்போ இந்த சென்சஸ் எடுக்காதோட விளைவு என்ன? 31 சென்சஸ் எக்ஸசைஸ்க்கு முன்னால இன்னொரு சென்சஸ் இருக்குது, நீ இதையே எடுக்கல. எப்போ எடுப்போன்றதை பத்தி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லல. ஆகவே எல்லாமே உங்களுக்கு சென்சஸ்ல வந்து மாட்டிக்குது. இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உள்ஒதுக்கீடு அண்ட் அதர் காஸ்ட் சென்சஸ்ல மோடி கவர்மெண்ட் இதை வந்து அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் வருது, ஹரியானாவில் வருது, அடுத்த ஆண்டு பீகாரில் வருது. இவங்க கூட இருக்கக்கூடிய முக்கியமான 2 கட்சிகள் ராம்விலாஸ் அத்வாலே அண்ட் சிராக் பாஸ்வான் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க. வெளியில இருந்து ஒரு நண்பராக எதிரியான்னு தெரியாத மாயாவதி எதிர்க்கிறாங்க, பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்க்கிறாரு, சந்திரசேகர் ஆசாத் எதிர்க்கிறாரு. நாடறிந்த தலித் முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் இந்த ரிசர்வேஷன் பற்றின உச்சநீதிமன்ற தீர்ப்பை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் மோடி கவர்மெண்ட்டோட அஃபிடவிட்டும் ஸ்டாண்ட் என்னன்னா உள்ஒதுக்கீடுக்கு ஓகேன்றாங்க. அப்போ இந்த முரண்பாடில் வந்து நிற்கிறீங்க. அதை தான் கட்டுரை நுணுக்கமாக பேசுது. இந்த அழுத்தங்களை எல்லாம் அவங்க தாண்டி போகணும் அப்படின்னு. இப்போ நிதிஷ் அவர் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோர்ட் வந்து தரவுகள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பலருமே வந்து உங்களுடைய இந்த தமிழ்நாடு மாடலில் 9வது அட்டவணையில் போய் சேர்க்க சொல்லி நிர்பந்தத்தை கொடுங்கன்ற ஒரு அழுத்தம்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் முன்பு ஒரு விவாதத்தில் சொன்னீங்க அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற இடத்துல நிதிஷ் இருக்காரான்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் போக போக இதெல்லாம் வீரியம் அடையுமா? அந்த கண்டிப்பாக வீரியம் அடையும். இதில் 9th ஷெட்யூலை பற்றி ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். மாயாவதி அவர்கள் கூட வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து அடுத்த நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 9th ஷெட்யூலில் சேர்க்கணும். நாங்கள் நிறைய பேர் கடந்து போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 9th ஷெட்யூலில் சேர்த்தாலும் ஸ்டில் இட் கேன் பி brought under judicial scrutiny. தீபக் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா 2015-16 தலைமை நீதிபதியாக இருக்கும்போது கடைசியாக சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, தமிழ்நாடோட 69% ரிசர்வேஷனை பற்றி சொல்லும்போது ஜஸ்ட் பிகாஸ் 9th ஷெட்யூலில் சேர்த்துட்டாங்கன்றதுனாலே எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து விட்டுட முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவனுக்கு பிடிச்சதை 9th ஷெட்யூலில் சேர்த்துருவான். 9th ஷெட்யூலில் சேர்த்தாலுமே ஒரு விஷயத்தை ஸ்டில் த சுப்ரீம் கோர்ட் கேன் ஸ்க்ரூட்டனைஸ். அந்த நிலைமையை நோக்கி இப்போ அது நகருது. 9th ஷெட்யூலில் சேர்றதால மட்டுமே வந்து இதுக்கு தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. முதல்ல நீங்கள் சென்சஸ் எடுங்க, ஆக்சுவல் ஃபிகர்ஸை மக்கள் மத்தியில் வைங்க, அதுக்கு பிறகு தான் இது எல்லாத்தையுமே பேச முடியும். எல்லாம் டேட்டா தான், எல்லாம் டேட்டா சொல்கிறது. ஆனால் இது நடைமுறை என்னன்னா, நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு முறை சொன்ன மாதிரி இது நோ டேட்டா அலைன்ஸ். மோடி கவர்மெண்ட் இஸ் நோ டேட்டா அலைன்ஸ், தட் இஸ் வை இட் இஸ் என்டிஏ அலைன்ஸ். டேட்டாவை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற பல பொய்களுக்கு, இவர்கள் கட்டமைத்திருக்கிற பல பொய்யான சித்திரங்களுக்கு எதிரானது தான் டேட்டா. இப்போ வந்து 80 to 85% வந்து தலித்ஸ், ஓபிசிசி, எம்பிசிஸ் அவங்க தான் இருக்கிறாங்க. டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய ஆதிக்க சாதிகள் வந்து 10-15% தான். இந்த டேட்டா வெளியில் வந்ததுன்னா இன்றைக்கி ஆக்சுவல் பொசிஷன் என்ன? ஜுடிஷியரியில், பியூரோக்ரஸியில் எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக தலைகீழ இருக்குது. உங்களோட ஐஐடிஸ்ல, ஐஐஎம்ஸ்ல எல்லாமே ராகுல் எடுத்திருக்கிற பெரிய அஸ்திரமே இதுதான். நீங்க இன்னைக்கு டேட்டா வந்துன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க எஸ்சி எஸ்டி உள் ஒதுக்கீடுல என்ன பேசுறாங்க? எங்களுக்கு இதுல ஆட்சேபனை இல்லைன்றாங்க. முரண்பாடுகளின் மொத்த மூட்டைன்னு சொல்றது கண்ணியமான மொழி. இது வந்து நல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை அந்த அரசு செய்து. ஆனா அந்த அழுத்தம் வந்துருச்சு. இந்த சவாலை எப்படி கடக்க போறாங்க? அது சீரியஸான இஷ்யூ. அதுக்கு உங்க கேள்விக்கு என்னிடம் நேரடியாக பதில் இல்லை. ஆனா இது ஒரு சீரியஸ் சேலஞ்சா மோடி கவர்மெண்ட்டுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிரான குரல்கள் மிகப்பெரிய அளவில் எழ ஆரம்பிச்சிருக்கின்றன. அதையும் நம்ம பேசணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அருந்ததி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எழுந்த குரல்கள் வந்து அவ்வளோ வலுவான குரல்களாக இல்லை. பொலிட்டிக்கலாக அவங்க வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து அவங்களால ஒரு எதிர்ப்பை ரொம்ப மறைமுகமாக நாசுக்காக தான் சொல்கிறாங்களே. இன்னும் சொல்ல போனால் அருந்ததி உள் ஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறது கூட இங்கே வந்து ஒரு பெரிய பாவமாக பார்க்கப்படுது. ஆனால் அப்படி கிடையாது. ஆக்சுவல் இஷ்யூ வந்து அதில் நிறைய சிக்கல் இருக்குது. வட இந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான குரல்கள் மிக வலுவாக எழத் தொடங்கி இருக்கின்றன. எந்த அளவுக்குன்னா வந்து நாம் தெருக்களில் இறங்கி போராட வேண்டும்னு சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க. ஆகவே இது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது, அங்கே பிரச்சனை இருக்குது. அடுத்த ஆண்டு செப்டம்பரில் சரியாக ஒரு ஆண்டு கழித்து பீகாரில் வரப்போகுது. பீகாரில் இது பெரிய இஷ்யூ. காஸ்ட் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. நிச்சயமாக இந்தியா கூட்டணி இதை தான் எடுக்க போகிறாங்க. இந்தியா கூட்டணி இதை எடுக்கும்போது இந்தியா கூட்டணிக்குள்ள நிறைய முரண்பாடுகள் வரும். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் சென்சஸ்க்கு கம்ப்ளீட்டாக எதிரானவங்க மாயாவதி, இவங்க மமதா பானர்ஜி. அவங்க காஸ்ட் சென்சஸே அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இந்தியா பிளாக்குக்கு வேணான்னு முடிவு பண்ணதுக்கான ஒரு காரணமே இந்த ஷரத்தை உள்ள சேர்க்கறதுல வந்த சிக்கல்.
கேஸ்ட் சென்சஸை எடுக்கணும்னு ராகுல் காந்தி சொன்னார். மம்தா பானர்ஜி அதை ஒத்துக்கல. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி கேஸ்ட் சென்சஸை இவங்க வலியுறுத்துற அளவுக்கு வலியுறுத்தல. நீங்க இந்த இஷ்யூ ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காரு. பட் இந்தியா பிளாக்குள்ளேயே அதுல பல சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு சிக்கல் இருக்கிற மாதிரி இந்த சைடும் பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இவங்களை ஆதரிக்கக்கூடிய நிதிஷ்குமார் மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லாமல் பீகார் பிஜேபிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய தலித் வாய்ஸஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா பெரிய அளவில் எஸ்சி எஸ்டி பார்ட்டிஸும் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, அந்த வாய்ஸஸை வச்சுருக்காங்க. நாட் எஸ்டிஸ் ஓரளவு வெளியில் போயிருக்காங்க. பட் அந்த ஓட் பேங்க்கும் பிஜேபிக்கு தேவை. இந்த வருஷம் 4 மாநில தேர்தல்கள், அடுத்த ஆண்டு பீகார் எலெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா விஷயத்துலையும் முடிவெடுக்காமல் இருக்க மாதிரி தள்ளி போடுற மாதிரி மோடியால் வந்து இந்த விஷயத்தில் தள்ளி போட முடியாது. 2 விஷயம் சங்க பரிவாரங்கள் பற்றியும் கட்டுரையாளர் குறிப்பிடுறார். இந்துத்துவம்ன்ற ஒரே குடைக்குள் எல்லாரும் இருக்கணும் அப்படி ஒரு பார்வை இருக்கு. நீங்க சாதி வாரியா கணக்கெடுப்பது இந்து மதத்தை துண்டாடக்கூடியதுன்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிற பார்வை இருக்கு. இதை தாண்டி நீங்க டேட்டாவை கொடுக்கணும். கோர்ட்டு எப்போ போனாலும் டேட்டா தான், டேட்டாவோட நீங்க செய்யுங்க, நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு. இடஒதுக்கீடுக்கான உள்ஒதுக்கீடுக்கான தேவை அதிகரித்து அது 2 பக்கமும் எப்படி போகுதுன்னே தெரியல. அப்ப நீங்க பிரதமர் மௌனத்தை கலப்பாரா, இது பற்றி பேசுவாரா, இல்ல அமைதியாவே இருக்கும்? இட்ஸ் a very big challenge. நீங்க வந்து ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜி வந்து அவங்க காஸ்ட் சென்சஸ் அவங்க ஐடியாலஜி படி பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் சென்சஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உண்மை வெளியில் வந்துன்னா அவங்களுக்கு இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா their position will become untenable. அதனால தான் ராம் மாதவ் மாதிரி அவங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்களே ஒழிய கிறிஸ்டல் கிளியராக பேச மறுக்கிறாங்க. எந்த கட்டத்திலையுமே வந்து காஸ்ட் சென்சஸை பிஜேபி ஒப்புக்கொள்ளாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க தள்ளி போடுவாங்க. சென்சஸையே இனிமேல் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க சோனியா காந்தி. லாஸ்ட் டைம் 10 நாளைக்கு முன்னால் காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி மீட்டிங்கில் சென்ட்ரல் ஹாலில் பழைய பார்லிமெண்ட் பில்டிங்கில் பேசும்போது சோனியா காந்தி சொன்னது, இட் இஸ் நவ் சர்டன் தட் த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு டேக் சென்சஸ். இப்போ நீ சென்சஸே எடுக்கலன்னா திரும்ப இங்கே தான் வந்து நிற்குது. ஒருவேளை சென்சஸ் அப்படி எடுக்கிறாங்கன்னா இதை பைபாஸ் பண்ணி கூட போவாங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாங்க. அதை எடுக்கலைன்னா எல்லா உள் ஒதுக்கீடுகளும் கேள்விக்குறியாகத்தான். நீங்க சொன்ன மாதிரி 69 விழுக்காட்டுக்குமே சில நெருக்கடியான சூழல். எல்லாரும் சொல்ற மாதிரி 69 விழுக்காடு ஒன்றும் சேஃபா இல்லைங்க. அது ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ராவோட ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி தான். 9th ஷெட்யூல்ல நீ இஷ்டத்துக்கு எதை வேணா சேர்த்து செய்ய முடியாது, நாங்கள் விட முடியாதுன்னு அவர் சொன்னார். ஒவ்வொரு முறையும் அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 9th ஷெட்யூல்ல சேர்த்ததாலேயே வந்து சாக்ரோசங்க்ட் ஆகி ஜுடிஷியல் ரெவியூலேருந்து தப்பிச்சிட முடியாது. ஆனால் இமீடியட்டா இவங்க வந்து இப்போ மாயாவதி போன்றவர்கள் வந்து எங்களுக்கு 9th ஷெட்யூல்ல சேருங்கன்றது இப்போதைக்கு தப்பிச்சுக்கலாம். பட் இது எல்லாமே அட் ஒன் ஸ்டேஜில் வந்து லார்ஜர் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 9 பெஞ்ச் ஜட்ஜ், 9 ஜட்ஜ் பெஞ்ச், 11 ஜட்ஜ் பெஞ்ச், ஈவன் 13 ஜட்ஜ் பெஞ்சு கூட போகலாம். 9th ஷெட்யூல் ஒரு டிக்கிங் பாம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிலீஃப் கொடுக்குற விஷயம். அப்போ என்ன நிலைமை வரும் அப்படின்னா, எல்லாமே கோர்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கு எனக்கு வந்து பகுத்தறிவு முறையில் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பேசுங்க அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாருமே மத்திய அரசை நோக்கி டேட்டாவை கொடுங்கன்ற நெருக்கடி, எல்லா முனையிலிருந்து நெருக்கடி வரப்போ இதை எப்படி கடந்து போக? அதுதான் சொல்கிறேன், பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. நீங்கள் எந்த ஒரு மாடர்ன் டெமோக்ரஸிலையாவது ஒரு கவர்மெண்ட் சென்சஸ் அவாய்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ஃபண்டமெண்டல் டேட்டா இஸ் சென்சஸ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த வெள்ளக்காரன் ஆண்ட காலத்துலேருந்து நமக்கு சென்சஸ் தான் எல்லாமே. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த மோசமான நிலைமையில் எல்லாமே வந்து சரியாகவே இல்லை. 51, 52 அப்போ ஜவஹர்லால் நேரு சென்சஸ் எடுக்கிறார். டே 1லேருந்து நம்ம அதை ஆரம்பித்தோம். யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸும் எல்லாருக்கும் வாக்களிக்கிறதும் சென்சஸையும் டே 1லேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா திட்டக்குழு செயல்படுவதற்கு இந்த புள்ளி எல்லாமே உங்களுக்கு சென்சஸ் இல்லைன்னா அவன் சோனியா காந்தி அழகாக சொல்கிறாங்கல்ல, 12 கோடி பேர் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம். ராத்திரி சாப்பிடாம இந்தியாவில் படுக்க போகிறவனோட எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குன்றாங்க. 2 வேளை உணவு கூட இல்லாத, நைட்டு சாப்பிடாம போகிறவனோட எண்ணிக்கை, தூங்க போகிறவனோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம உணவு பாதுகாப்பு திட்டம் போன்றவற்றை கொண்டு வரோம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை கொண்டு வரோம். இன்றைக்கி 12 கோடி பேர் இந்த 13 வருஷத்தில் சென்சஸ் எடுக்காததால் அவன் இந்த ஆக்டுக்கு வெளியில் இருக்கான். இது எவ்வளோ ஒரு நாகரிக சமூகத்தில் இதை நீங்கள் அனுமதிக்க முடியுமா? நீங்கள் நிலாவுக்கு போகலாம், ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் உங்கள் நாட்டில் ஒரு 12 கோடி பேர் வந்து இந்த ஆக்டுக்கு வெளியில் இருக்காங்கன்றது எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. நாங்கள் 47 விக்சித் பாரத்னு மோடி சொல்கிறார்ல சார், விக்சித் பாரத்துக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர் ஜாப் ஆர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் சென்சஸ். நம்ம எங்கே இருக்கோம் அதிலிருந்து 47க்கு எங்கே போகிறோம் சார்? நீங்கள் 47 23 வருஷம் பொறுத்து சார். அடுத்த வருஷத்துக்கான ஸ்கீம் என்ன, அதுக்கு அடுத்த வருஷத்து ஸ்கீம் வேணா, 5 ஆண்டு திட்டத்தை ஒழிச்சிட்டிங்க. சரி,
அடுத்த வருஷத்துக்கான திட்டத்தை போடுறது கூட சென்சஸ் ஒன்றும் இல்லை. விக்சித் பாரத்துக்கு ஃபண்டமெண்டல் திங்ஸ் சென்சஸ். ஏன் பிரதமர் பேச மறுக்கிறார்? இன்னொன்று, இதை கூட்டணி அரசியல் அழுத்தங்களின் மூலமோ அல்லது தேர்தல் அரசியல் அழுத்தங்களின் மூலமோ பாஜக அந்த இடத்துக்கு நகர்த்திற வாய்ப்பு இருக்கிறதா? பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து நம்பர் வைஸ் வந்து வாஜ்பாய்க்கு 182 தான். அவர் நிறைய பேரை நம்பி இருக்க வேண்டியிருந்தது. அதனால தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வருது. இவங்களுக்கு 240 இருக்குது. நம்பர் 2 வந்து இந்த கட்சிகளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய அளவில் வந்து அரசியல் ரீதியாக வந்து மோடியை நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு சித்தாந்த தெளிவு கொண்ட, சித்தாந்த பின்புலம் கொண்ட கட்சிகள் கிடையாது. நிதிஷுக்கு அவருக்கு ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் வீக்கஸ்ட் லிங்க் நிதிஷ், சந்திரபாபு நாயுடு கிடையாது. நேற்று பாருங்க, வக்ஃப் போர்டு சட்டத்தை நிதிஷ் ஆதரிக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு தான் பார்லிமெண்ட் ஜேபிசிக்கு அனுப்பணும், இதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணுன்றார். நிதிஷ் வந்து ரொம்ப 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 வீக்காக இருக்கார். இந்த ஆதரிக்க கட்சிகள், வாஜ்பாயை ஆதரித்த கட்சிகளுக்கு இருந்த அந்த சித்தாந்த பின்புலம் எவ்வளோ வீக்னஸ் இருந்தாலும் இந்த கட்சிகளுக்கு இல்லை. இந்த கட்சிகள் 2 மாநிலத்து கட்சிகள். இவங்க மாநிலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மோடியோட ஆதரவு தேவை. இல்லாட்டி டே டு டே எஃபர்ட்ஸ் அவங்க ரன் பண்ண முடியாது. அதனால அந்த அழுத்தம், நீங்கள் கேட்குற கேள்வி, அந்த அழுத்தத்தை அவங்களால வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மோடி கவர்மெண்ட்டை பணி வைக்கிற அளவுக்கு அழுத்தத்தை அவங்களால எக்ஸர்ட் பண்ண முடியல. இப்போ இன்னொன்று மக்கள் அழுத்தம். ஏன்னா தேர்தல் களத்துக்கு போகிறப்ப இடஒதுக்கீடு இப்போ மராத்தா கேட்கலாம், ஹரியானாவில் கேட்கலாம்னா அதுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் எப்படி? அது வாய்ப்பு இருக்கு. அந்த மக்கள் எழுச்சி வந்து பெரிய அளவில் இருக்குன்னா அதை இந்தியா பிளாக் தான் செய்யணும். மக்கள் எழுச்சி நீங்க இந்த பிரச்சனையை தெருக்களுக்கு கொண்டு போங்கன்றாங்க இல்லையா, அதை நீங்க வந்து சாத்வீக முறையில் தெருக்களுக்கு கொண்டு போங்கன்றா, நாட் த்ரூ வைலன்ஸ், அறவழி போராட்டங்களின் மூலமா நீங்க வந்து இந்த பிரச்சனையை நாடு தழுவி அளவில் கொண்டு போனீங்கன்னா ஓட் பேங்க் அடி வாங்கணும்னா மோடி கவர்மெண்ட் இறங்கி வரும். அப்படித்தான் அவர்களை வழி கொண்டு வர முடியும். இன்னொன்று, ஒருவேளை நீதிமன்றமே எடுங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. நீதிமன்றங்கள் எனக்கு தெரிஞ்ச இதுல வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வரக்கூடிய சீர்திருத்தங்கள் வந்து நல்லதாவோ அல்லது நீடித்ததாகவோ இருக்காது. இது வந்து பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்க வேண்டிய முடிவு. ஜுடிஷியரி வந்து ஒரு அளவுக்கு மேலே இதில் தலையிடுவது இந்தியாவுக்கு நல்லது அல்ல. நன்றி, விரிவான பார்வையை முன் வச்சிங்க. மிக்க நன்றி.